ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய அக்கினி சூளையின் அனுபவம் நிறைந்த காலங்கள் இன்றோடு முடிந்தது. இன்று முதல் உன்னை உயர்த்தி 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 உன்னை உயர்த்தி, ஹல்லேலூயா, என் பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிற உன்னை உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உன்னை உட்கார பண்ணுவேன். உன் உயர்வை யாரு தடை செய்ய முடியாது. உனக்கு ஞானம் இல்லை என்று சொன்னார்கள், புத்தி இல்லை என்று சொன்னார்கள், அறிவில்லை என்று சொன்னார்கள், பணம் இல்லை என்று சொன்னார்கள், புகழ் இல்லை என்று சொன்னார்கள், அழகில்லை என்று சொன்னார்கள், சாமர்த்தியம் இல்லை என்று சொன்னார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை உயர்த்துவதற்கு என்னுடைய கரத்தை நீட்டி இருக்கிறேன். பாபிலோனுக்குள்ளே, ராஜாக்களுக்குள்ளே, நேபுகாத்நேச்சார் போன்ற சக்திக்கு முன்னே உன்னை உயர்த்துவேன். உன்னை உயர்த்தி 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 ஒரு யோசேப்பை போல, ஒரு யாபேசை போல, ஒரு எப்தாவை போல, ஒரு தாவீதை போல, ஒரு மொர்தெகாயை போல உயர்ந்த சிங்காசனத்திலே உன்னை உட்கார செய்வேன். இன்றிருக்கிற சிறுமையை குறித்து எண்ணி பாராதே. உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். உன்னை உயர்த்த போகிறேன். உன் சந்ததியை உயர்த்த போகிறேன். இது ஒரு சிறிய ஆரம்பம். கர்த்தர் சொல்லுகிறார், இன்று கர்த்தர் தன்னுடைய அற்புதமான துவக்கத்தை துவங்கி வச்சிருக்கிறார். கர்த்தருடைய துவக்கம் துவங்கி விட்டது. அக்கினி சூளையிலிருந்து வெளியே வந்தவர்களே, உயர்ந்திருப்பீர்கள், சிறந்திருப்பீர்கள், ஜொலித்திருப்பீர்கள், பிரகாசித்துக் கொண்டிருப்பீர்கள், மகிமையாயிருப்பீர்கள். உங்கள் உயர்வை யாரும் தடை செய்ய முடியாது. மனுஷனால் அது முடியாது, உலக சக்தியால் அது முடியாது, ஸ்தாபனத்தால் முடியாது, ஸ்தாபன தலைவர்களால் முடியாது. கர்த்தர் உன்னை உயர்த்தி மகா பிரபுவாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களை உயர்த்துவதற்கு வேறு யாரும் அவசியம் இல்லை. யாரும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகமே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. பரலோகமே இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தர் உயர்த்த போகிறார். கர்த்தரை போய் உயர்த்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் நம்மை இந்த பூமியில சிறுமையும் எளிமையுமானவர்களாய் சொல்லப்பட்ட நம்மை அக்கினி சூளைக்குள் நடந்து வந்து இன்றைக்கு ஆண்டவரே என்று கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நம் அத்தனை பேரையும் உயர்த்தி, ஜனம் ஜாதிக்கு முன்ன உயர்த்தி, குடும்பத்துக்கு முன்னே உயர்த்தி, சொந்த சொக்காரத்துக்கு முன்னாடி கர்த்தர் நம்ம உயர்த்தி ஆண்டவர் அழகு பார்க்க போகிறார். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. கர்த்தருடைய கிரியை வெளிப்பட போகிறது. இனி நாட்கள் செல்லாது. அடுத்த அற்புதத்தின் நாளுக்கு முன்னாடியே கர்த்தர் தன்னுடைய கிரியை நடப்பித்தார் என்றும், தேவன் எனக்கு துணை செய்தார் என்றும், தேவன் தமது கிரியை வெளிப்படுத்தினார் என்றும் நீங்கள் சாட்சியிட்டு சொல்வீர்கள். அக்கினியிலிருந்து வெளியே வந்தவர்களே, நீங்கள் பாக்கியவான்கள். அக்கினி சூளையை கடக்கிறவர்களே, நீங்கள் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள். இந்த அற்புதத்தின் நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இதுபோல அற்புதம் வேற எதுவுமே கிடையாது. கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.